சேலம் பட்டைக்கோவில் ஸ்ரீ பிரசன்ன வரதராஜ பெருமாள் தேவஸ்தானத்தில் விஷ்ணு தீபம். இதனை முன்னிட்டு ஸ்ரீ தேவி பூதேவி சமேத ஸ்ரீ பிரசன்ன வரதராஜ பெருமாள் புது பட்டாடை உடுத்தி கற்கள் பதித்த நகை ஆபரணங்கள் சூட்டி நறுமண மலர் மாலைகளுடன் சிறப்பு அலங்காரத்தில் காட்சியளிக்க மகா தீபாராதனை நடைபெற்றது. தொடர்ந்து திருக்கோடி தீபம் காண்பித்து திருக்கோவு ஏற்றப்பட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. சேலம் மன்னார்பாளையம் ஸ்ரீ லட்சுமி நரசிம்ம சுவாமி தேவஸ்தானத்தில் விஷ்ணு தீபம். இதனை முன்னிட்டு ஆலய வளாகத்தில் உற்சவர் புது பட்டாடையுடன் பலவித நகை ஆபரணங்கள் சூட்டி நறுமண மலர் மாலைகளுடன் சிறப்பு அலங்காரத்தில் காட்சி அளிக்க நட்சத்திர ஆரத்தி கும்ப ஆரத்தி காண்பிக்கப்பட்டு திருக்கோடி தீபம் காண்பித்து திருக்கோடி தீபம் ஏற்றப்பட்டு சொக்கப்பனை கொளுத்தும் நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றது.
தொடர்ந்து உற்சவர் ஆலயத்தை சுற்றி எடுத்து வரப்பட்டு தீபாராதனை காண்பித்தனர். ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர். கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் துளசி தீர்த்தம், சடாரி மரியாதையுடன் அன்ன பிரசாதம் வழங்கப்பட்டது. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. சேலம் ஸ்ரீ மன்னார்பாளையம் பிரிவு ரோட்டில் அமைந்துள்ள ஸ்ரீ லட்சுமி நரசிம்ம சுவாமி சந்நிதியில் இன்று கார்த்திகை தீப உற்சவம் வெகு சிறப்பாக நடைபெற்றது. முதலில் திருக்கோடி தீபம் ஏற்றப்பட்டது. திருக்கோடி தீபம் காண்பது என்பது வீட்டில் மகாலட்சுமி கடாட்சம் கிடைக்கக்கூடிய பெரும் பாக்கியம் கிடைக்கும். ஆகையால் முதலில் திருக்கோடி தீபம் ஏற்றப்பட்டது. அதைத் தொடர்ந்து சொக்கப்பனை எரித்தல், மனதில் உள்ள கஷ்டங்கள் நிவர்த்தியாகி மனதில் மிக சந்தோஷத்தை கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து சொக்கப்பனை எரித்தல். அதைத் தொடர்ந்து உற்சவம் நடைபெறுகிறது. இந்த சந்நிதி சேலத்தில் லட்சுமி நரசிம்ம சுவாமி சந்நிதி சேலத்தில் இது ஒன்று பிரதான சந்நிதியாக உள்ளது. இந்த லட்சுமி நரசிம்ம சுவாமி சந்நிதி மட்டுமே 300 வருடங்கள் பழமையான சந்நிதிகள். பாஞ்சராத்திர முறைப்படி இன்று கார்த்திகை தீபமும் அதனைத் தொடர்ந்து சொக்கப்பனை ஏற்றுதலும் விசேஷமாக பெருமாள் அலங்காரம் ஆராதனை இன்று நடைபெற்றது. அனைவரும் நரசிம்மரை சேவித்து கொண்டு அனைவரும் லோக சமஸ்தா சிவனோபவன் என்றபடி அனைவரும் பெருமாள் பிரார்த்திக்கும்படி அடியேன் விண்ணப்பிக்கிறேன். மார்கழி மாதம் 1ஆம் தேதி முதல் காலை 5:30 மணிக்கு திருப்பள்ளி எழுச்சி திருப்பாவை சேவை நடைபெற்று விசேஷ பூஜை நடைபெற்று விநியோகம் நடைபெறும். தொடர்ந்து மார்கழி மாதம் 30 நாட்களும் இதேபோல் நடைபெறும். பகல் 30ஆம் தேதி டிசம்பர் 30ஆம் தேதி ஆஞ்சநேயர் ஜெயந்தியை தொடர்ந்து ஆஞ்சநேயருக்கு அபிஷேகம் விசேஷ பூஜை நடைபெற்று அன்று மாலை திருநெடுந்தாண்டகம் தொடங்கி 31ஆம் தேதி முதல் பகல் 10 உற்சவம் நடைபெறும். அதனைத் தொடர்ந்து ஜனவரி 10ஆம் தேதி வைகுண்ட ஏகாதசி, அதற்கு முதல் நாள் மோகினி அவதாரம். மிகவும் விசேஷமாக பெருமாள் மோகினி அவதாரத்தில் அனைவருக்கும் காட்சி தருவார். அதனைத் தொடர்ந்து அடுத்த நாள் வைகுண்ட ஏகாதசி காலை 3 மணிக்கு திருப்பெழுச்சி திருப்பாவை. அதனைத் தொடர்ந்து 4:30 மணிக்கு பரமபதவாசல் பெருமாள் ஏழை பண்ணி பெருமாள் பரமவாசல் வழியாக அனைவருக்கும் அருள் புரிவார். அதனைத் தொடர்ந்து ராப்பத்து உற்சவம் திருவாய்மொழி சபை, ஒவ்வொரு நாளும் 100 பாசுரம் திருவாய்மொழி. சாயங்காலம் 7 மணிக்கு திருவாய்மொழி சேவை நடைபெறும். எல்லாரும் பெருமாளை பிரார்த்தனை செய்து பெருமாளிடம் விண்ணப்பம் செய்து கொள்ளும் அதையும் கேட்டுக்கொள்கிறேன். சேலம் பொன்னம்மாபேட்டை ஆஞ்சநேயர் திருக்கோவிலில் விஷ்ணு தீபம். இதனை முன்னிட்டு ஆலயம் முழுவதும் வண்ண மின் விளக்குகளால் அலங்கரித்து இருந்தனர். தொடர்ந்து திருக்கோடி தீபம் காண்பிக்கப்பட்டு திருக்கோடி தீபம் ஏற்றப்பட்டது.
பின்னர் உற்சவரை ஆலயத்தின் எதிரே அமர்த்தி சொக்கப்பனை கொளுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது. பின்னர் உற்சவரை ஆலயத்தில் எழுந்தருள செய்து நட்சத்திர ஆரத்தி, கும்ப ஆரத்தி காண்பிக்கப்பட்டு கொடை விசிறி, சாமரம் உள்ளிட்ட சோடாசங்களால் சோடாச உபசார பூஜை நடைபெற்றது. ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர்.